ரங்கராஜ் பாண்டே உட்கார வைங்க, அவருக்கு கருத்து கணிப்பு நான் சொன்னேன் இதையும் எடுத்து போடுங்க, எது மேக்சிமம் ஸ்ட்ரைக்கிங் ரேட்ஸ் எது அதிகம் இருக்குன்னு பார்த்தா எனக்கு தான் அதிகம் இருக்கும். இந்த கருத்து கணிப்பாளர்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா, அத்தனை பேரையும் முறத்தால் அடிச்சு வரட்டின மாதிரி அத்தனை பேரையும் பின்னங்கால் பரடிப்பட அடிச்சு வரட்டிட்டாரு சீமான். நீ சொல்ற பசப்பு வார்த்தை, ஏமாத்து வார்த்தை இதெல்லாம் தெரியாதவரா சீமான? ஃப்ராடு பசங்க, புரோக்கர் பசங்க நிறைய பேர் வந்தானுங்க, இல்லை நம்மளுக்கு சொல்ல வரல, கடுமையான வார்த்தையை சொல்றேன். ஏன்னா அவன் ஏமாத்து பேர் வழிங்கிறது எனக்கு தெரியும். சீமான் தனிச்சு நிற்கிறவங்கள உறுதியா இருக்கிறாரு. பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு ஸ்டாலினை சீமான் ஏத்து நின்னதுலே சீமான் லீடர் ஆயிட்டாரு. எங்கன்னா தரங்களோட சொல்றாங்க, அது அவங்க உரிமை, அது அவங்களோட எதிர்பார்ப்பு. கோழை நாய் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்லும்போது கமலாசன் மாதிரி பார்ட் டைம் பொலிட்டிஷியன் தான் விஜய்ங்கிறத விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்கிலையும் சீமான் நிரூபிச்சது உண்மை. இதை மனச்சாட்சி உள்ள தாவேக்காரன் மறுக்க முடியாது. ஜான் ஆரோக்கியசாமி காலையில இருந்து சாயங்காலம் வரை சீமான்ட்ட கெஞ்சினார். அதான் சொன்னா அவன் ஜான் சொல்லுவான், அது ஒண்ணு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிது நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் அரசியல் திறனாய்வாளருமான மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். எப்படிங்க? நல்லா இருக்கேன் அருள்மொழி வர்மான். மிக்க மகிழ்ச்சி. உங்களை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறதுக்கு டைம் கிடைச்சது ரொம்ப நன்றி. அண்டு நிறைய விஷயங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் கருத்து கணிப்புகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய அமைப்புகள், நிறைய தனிப்பட்ட நபர்கள்லாம் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரபல ஊடகவியலாளரான திரு ரங்கராஜ் பாண்டே, சாணக்கியா ஊடகத்தின் ஆசிரியர் வந்து ஒரு கருத்து கணிப்பை போட்டிருக்கிறாரு. அதில் அதிமுகக்கு எவ்வளவு, திமுகக்கு எவ்வளவு, தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு மதிப்பீடு பண்ணியிருந்தார். கவனத்துக்கு வந்துச்சா? பார்த்தீங்களா? இந்த கற்பு கணிப்பாளர்கள்லாம் மோசடி பேர்வழிகளாக தான் பாதிக்கு மேலே இருக்கிறான். எல்லாரையும் சொல்லலை, பாதிக்கு மேலே மோசடி பேர்வழிகளாக டேபிள் ஒர்க் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறான். அதில் இன்னும் களமே அமையலை. களமே அமையும் முன்னாடி கருத்து கணிப்பு முடிஞ்சிருச்சு. திமுக கூட்டணி அமைஞ்சிருச்சு, அதிமுக அமைஞ்சிருச்சு, நாம் தமிழர் தனித்து போட்டி, தாவேக்கா தனித்து போட்டி, அவ்வளவு தானே. களம் வந்து இன்னும் முழுமையாக அமையலை. தேமுதிக இதாகல, ஓபிஎஸ் இதாகல. அப்போ இவங்களாட்டே ஒரு என்டிஎன்னு சொல்லும்போது அவங்க விருப்பம் போல தான் கட்சியை வச்சு இது பண்ணுவாங்க. அது சும்மா வச்சுக்கிட்டு டேபிள் ஒர்க் தான் அதுவும். ஸோ இந்த பெரும்பாலான கருத்து கணிப்புகள் வந்து டேபிள் ஒர்க் தான். இவங்க கருத்து கணிப்புகளுக்கு வந்து கிரெடிபிலிட்டியோடு இருந்ததும் இல்லை. என்னோட கணிப்புகள் கிரெடிபிலிட்டியாக இருந்திருக்குது. ஒரு கருத்து கணிப்பையும் ரவீந்திரன் துரைசாமியை கணிப்பையும் எடுத்து வச்சு பாருங்க, எது கிரெடிபிலிட்டியோட இருக்குன்னு பாருங்க. எனக்கு தான் கிரெடிபிலிட்டி அதிகம், ஆணித்தரமாக சொல்கிறேன். ரங்கராஜ் பாண்டே உட்கார வைங்க, அவருக்கு கருத்து கணிப்பு நான் சொன்னேன் இதையும் எடுத்து போடுங்க, எது மேக்சிமம் ஸ்ட்ரைக்கிங் ரேட்ஸ் எது அதிகம் இருக்குன்னு பார்த்தா எனக்கு தான் அதிகம் இருக்கும். இந்த கருத்து கணிப்பாளர்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியை சீமான் பலகீனப்படுத்தி இருக்கிறாரா இல்லையா? நீ கருத்து கணிப்பு நாளைக்குள்ளதை போடியா, நேற்று பலகீனப்படுத்தி இருக்கிறா இல்லையா? ரங்கராஜ் பாண்டே அறிவு நாணயம் உள்ளவர்னா இதை வந்து முதல்ல ஒத்துக்கணும். அதுதான் மற்ற கருத்து கணிப்பாளர்கள் யாருனாலும் சரி, ஜேவிசி ஸ்ரீராம்னாலும் சரி, யாருனாலும் சரி, முதல்ல நடந்த உண்மையை நீ ஒத்துக்கிட்டு போ. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமான் 1.1 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தார். இன்னைக்கு சீமான் 8.2 விழுக்காடுக்கு வந்துட்டார். எடப்பாடி 20 விழுக்காடுக்கு வந்துட்டார். ரங்கராஜ் பாண்டேயை வச்சு விஜய மையமாக வச்சு மோசடித்தனமான பிரச்சாரத்தை பண்ணார். நான் அப்பவே அடித்தேன், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய். நாளைக்கு விஜய் 50 வருவார்னு சொல்லு, 60 வருவார்னு சொல்லு. விஜய் களத்துக்குள்ள இன்னும் வரல. களத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடியே சீமானால ஸ்டாலின் பலம் பெறார். சீமானால ஸ்டாலின் அருந்ததியர் ஓட்டை கன்சால்டேட் பண்றாரு. சீமானால நாயுடு பாலத்தில் நாயுடு ஓட்டு, பிரமலியால் ஓட்டை கன்சால்டேட் பண்றாரு. பட் சீமானும் அவர் அருந்ததியர் ஓட்டை கன்சால்டேட் பண்ணும்போது பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்து கொடுக்கணும்னு சொல்லி பறையர் தேவேந்திர குல வேளாளர் வாக்குகளை சீமான் அதிகப்படுத்துறாரு. ஸோ இந்த ப்ராசஸில் எடப்பாடி பழனிசாமி அருந்ததியர்கிட்ட அடி வாங்குறாரு, பறையர் தேவேந்திர குல வேளாளர்கள்ட்டையும் அடி வாங்குறாரு.
அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி அருந்ததியரை விட்டுற முடியாதுன்னு ஜெயலலிதாவுக்கு கருத்தை குப்பை கூடையில தூக்கி போட்டுக்கிட்டு அவர் வந்து ஜெயலலிதா கலைஞர் அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தது சரின்னு சொல்றாரு. அப்பந்தான் கொங்கு வேளாளர் பிளஸ் அருந்ததியர் சீட் கன்வெர்ட் பண்ணும்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். இந்த சம்பவங்களை மோசடி சர்வே பார்ட்டி அவனா பேசியிருப்பானா? மோசடி பசங்க. அப்ப அது மோசடி தானே அவனை பண்றது. இல்ல ஆனா நீங்க விஜய் அவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. இல்லையா? அண்டர் எஸ்டிமேட் பண்ணலையே. விஜய் என்ன வாக்கெடுக்கிறாங்க எலெக்ஷன் ரிசல்ட்ல தெரியும் தானே சொல்றேன். விஜய மையமா வச்சு இது ஒரு அசம்ஷன் தானே, வாய்ப்பு இருக்கு ஒரு 22% எடுப்பாருங்கன்னு சொல்றது. ஏன் நீங்க அவ்வளவு நிறைய பேர் சொல்றாங்க விஜயை பார்த்து வைத்தறிச்சல் அடையறாங்க, விஜயை பார்த்து பொறாமப்படுறாங்க. அது 26 ரிசல்ட் வந்தா சொல்றேன். எவன் முட்டாளு எவன் பொறாமப்படுறான் யாராத்தா சத்தான்னு ரிசல்ட் வந்தா தெரியும். நான் விஜய் என்னங்கிறது ரிசல்ட்ல தெரியும் தானே சொல்றேன். நீ சொல்றது ஒரு ப்ரெடிக்ஷன் தானே, ஒரு கணிப்பு தானே. அது ஒன்றும் ரிசல்ட் இல்ல. நீ கணிப்பு தானே. நீ 48 கூட சொல்லு, 56ன்னு சொல்லு, என்னவும் சொல்லிட்டு போ. அது நிரூபிச்சாதானே அது உண்மை. நான் சொன்னது நிரூபிக்கப்பட்ட உண்மை. கொலை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சீமான் அடிக்கிறாருன்னா களத்தை விட்டு ஓடுனது உண்மை தானே. ஏன் ஓடினாரு? முந்தைய ஈரோடு கிழக்குல 5 விழுக்காடு சீமான் உயர்ந்தாரு, 5 விழுக்காடு எடப்பாடி தாழ்ந்தாரு. இதை நேர்மை நாணயம் உள்ள ஒரு வார பத்திரிகை துக்ளக்கில் நம்ம பார்த்திருப்போமா? தினமலர்ல பார்த்திருப்போமா? தினத்தந்தியில பார்த்திருப்போமா? எவன் இதை எழுதியிருக்கிறான்? நான் சொல்றது உண்மையா இல்லையா? மனச்சாட்சியோட பேசுங்க. நீங்க தீயில மிதிச்ச மாதிரி அவ்வாவானி கதறீங்கல்ல. நான் உண்மையை சொல்றேன், நடந்த உண்மையை நான் சொல்றேன். அடுத்து 2021 தினகரனை கருத்து கணிப்பில் வச்சீங்க, கமலஹாசனை கருத்து கணிப்பில் வச்சீங்க, சீமான கருத்து கணிப்பில் வச்சீங்களா? என்ன ஆச்சு? சீமான் நியர்லி 7% வந்துட்டாரு. தினகரனும் கமலஹாசனும் சேர்ந்து 5% வரல. நீங்க 2 பேரும் தானப்பா கருத்து கணிப்பில் வச்சீங்க. எப்பா கருத்து கணிப்பு மோசடி பேர்வழிகளே, கமலஹாசனையும் தினகரனையும் தானே கருத்து கணிப்பில் வச்சீங்க, சீமான வைக்கலையே. இல்லை இதில் இன்னொரு கோணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கருத்து கணிப்புக்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திரு சீமான் அவர்களை எப்படியாச்சும் ஒரு அலையன்ஸுக்குள்ள கொண்டுட்டு வரணும், ஒன்று அதிமுக தலைமையில இந்த என்டிஏக்குள்ள எப்படியாச்சும் சீமானை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலை திட்டத்தையும் வந்து சிலர் தொடர்ச்சியா முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அது முன்னெடுத்தது உண்மையா? அத்தனை பேரையும் முறத்தால் அடிச்சு வரட்டின மாதிரி அத்தனை பேரையும் பின்னங்கால் பரடிப்பட அடிச்சு வரட்டிட்டாரு சீமான். நீ சொல்ற பசப்பு வார்த்தை, ஏமாத்து வார்த்தை இதெல்லாம் தெரியாதவரா சீமான? ஃப்ராடு பசங்க, புரோக்கர் பசங்க நிறைய பேர் வந்தானுங்க. இல்லை நம்மளுக்கு சொல்ல வரல, கடுமையான வார்த்தையை சொல்றேன். ஏன்னா அவன் ஏமாத்து பேர்வழிங்கிறது எனக்கு தெரியும். சீமான் தனிச்சு நிற்கிறவங்கள உறுதியா இருக்கிறாரு. சுயம்பு மாதிரி வந்த தலைவர், அவருக்கு தனித்து நிற்குங்கிற முடிவை நான் ஆதரிக்கிறேன். அவ்வளவுதான், முடிவு அவரோடது, அதை நான் ஆதரிக்கிறேன். மற்றவெல்லாம் வியாபாரி, அவர்கிட்ட வந்து வியாபாரம் பண்ண வாரான். சீமான் தெளிவா 214 தனிச்சுங்கிறதுல தெளிவா இருக்கிறாரு. ரவீந்திர சாமி இன்னொரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு. அதை நாங்கள் வந்து நேற்றைக்கு பல ஊடகங்களை பார்க்கவும் முடிஞ்சது. என்னன்னா தாவேகா தரப்பிலிருந்து இப்போது மீண்டும் ஒரு குரல் டுவர்ட்ஸ் திரு சீமான் அவர்களை நோக்கி நகர்றாங்க. ஆனால் அதை திரு சீமான் நிராகரித்திருக்கிறாருன்னு சில செய்திகள் நாங்களால் வந்து பார்க்க முடிந்தது. நடந்தது என்ன? ஏன்னா அப்படி ஒரு மூவ் எப்படி தாவேகா எடுக்கிறாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. சொல்றாங்க ஒரு சிலர் மிடில் மேனு பேசினாங்க. கள்ளச்சம்பளிங்க மாதிரி விஜய் சொல்லாம கூட பேசலாம், சொல்லிட்டும் பேசலாம். அது என்ன அளவுக்குன்னு தெரியல. வர்றவன் வந்து யார் சொல்லி வரான்னு தெரியாது. ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு அங்கே இன்னொன்று சொல்லி ஏதாவது வேலை நடக்குங்கிறது கூட வருவானுங்க. அந்த வகையில் சீமான் வந்து உறுதியாக இருக்கிறாரு. பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண். பெரியாரை எதிர்த்து நிற்கிறதுல பிராமணர்கள் ஓட்டு வரும். வியாபார பிராமணன் 4 பேர் வேணா சீமானுக்கு எதிராக நாளைக்கு எடப்பாடியை சப்போர்ட் பண்ணுவோம். ரங்கராஜ் பாண்டே மாதிரி வியாபார பிராமணர்கள், சாதாரண சேலம் பாலசுப்ரமணியம் மாதிரி சாதாரண பிராமணர்கள் வந்து சீமானை ஆதரிக்க தயாராக இருக்கிறாங்க. நான் ரங்கராஜ் பாண்டேக்கோ அந்த சர்வே பிராமணர்களுக்கோ சேலஞ்ச் பண்ணுறேன். டி நகர், மயிலாப்பூர் பூத்தில் பார்த்துருவோம், பிராமணர்கள் பூத்தில் பார்த்துருவோம். நாம் தமிழர் ஓட்டு வாங்குதா இல்லை நம்பகத்தன்மையற்ற மோடியை 2024 டிச் பண்ண எடப்பாடி தலைமைக்கு ஓட்டு வருதாங்கிறத எவனாவது சேலஞ்ச் பண்ணால் வா, நான் அதை பண்ணிவிடுவோம். எந்தெந்த பூத்து சொல்லு. 26 தெளிவாக சாதாரண பிராமணர்கள் ஓட்டு பெரிய அளவுக்கு சீமானுக்கு வரும். அடுத்து முக்குலத்தோர் ஓட்டு வந்து டம்மியாக கிங்காக இருந்த எடப்பாடி இவர் தினகரன் டம்மி பீஸ் ஆகிட்டார். எப்படி இருந்தானா இப்படி ஆகிட்டேன், ஒரு ஒழுக்காடுக்கும் கீழே போயிட்டேன்னு போன பிறகு அந்த கம்யூனிட்டிக்கு தெரியும். பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி, விவரமான கம்யூனிட்டி. மாணிக்கராஜாவே போயிட்டார். ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ள முடியாத எடப்பாடிக்கு எதிரான முக்குலத்தோர்கள் 2021 சசிகலாவை சிறைச்சாலையில் கொல்ல சதிங்கிறதுல சீமானுக்கு போட்டாங்க. 24 முக்குலத்தோர் ஓபிஎஸ் டிடிவி கையில்
வந்துருங்கிறதுல அவங்களுக்கு தான் போட்டாங்க. 26 சீமானுக்கு எடப்பாடி ஏற்றுக்கொள்ளாத முக்குலத்தோர் வந்து பெரிய அளவில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாடார்கள் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு அண்ணாமலை சொன்ன அந்த வார்த்தைக்கு ஏற்ப வாக்களித்தவங்க 26 சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. மரிய ஜெனிஃபர் அவங்க சொன்னதை இப்படியே சொல்கிறேன், மீனவர் கிராமங்களில் விஜய்க்கு பெண்கள் மத்தியில் ஓட்டு இருக்குது. அதே சொன்னாங்க அவங்க. நமக்கும் அந்த நாம் தமிழருக்குள்ள ஓட்டு இருக்குது, விஜய்க்கும் ஓட்டு இருக்குது மீனவர் கிராமங்களில். ஆனால் இந்த நாடார்கள் மோடி பிரதமர்னு அண்ணாமலைக்காக ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு காமராஜ் வார்த்தையில் சொன்னவங்க சீமான் அண்ணாவை ஆதரிக்க தயாராயிட்டாங்க. அண்ணன் சீமானையும் பெரிய அளவில் ஆதரிக்கிறாங்கன்னு இந்த நாடார்கள் வந்து கன்னியாகுமரி தொகுதிக்குள்ள சீமானை ஆதரிக்க போகிறாங்க. அவங்களுக்கு வந்து எடப்பாடி தலைமை பிடிக்கல, அண்ணாமலையை நீக்கினது பிடிக்கலங்கிறத தெளிவாக மரிய ஜெனிஃபர் சொல்கிறாங்க. அதே மரிய ஜெனிஃபர் அம்மையார் தான் மீனவர்கள் மத்தியில் விஜய்க்கு அபிமானம் இருக்குங்கிற கருத்தையும் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ என்டிஏ 18 விழுக்காடு ஓட்டில் முக்குலத்தோர் ஓட்டு சீமானுக்கு வருது, இந்து நாடார் ஓட்டு வருது, பிராமணர்கள் ஓட்டு ஹெவியாக வருது. அடுத்து இந்துத்துவா திராவிடத்துக்கிட்ட போனதுனால தான் தமிழ் தேசியம் எழும்புது. தமிழ் தேசியம் எழும்பின இடம் தமிழிசையை காலி பண்ணி நோட்டா கீழே போக வச்சு, கல்யாணராமன்ஜி நீங்கள் கூட அதில் ஒரு பாட்டாக இருந்திருக்கலாம் ஜாதிய வன்மத்தில். அப்படி உங்களை நான் சொல்ல மாட்டேன், இந்துத்துவ அபிமானி தான். ஆனால் நிறைய பேர் அதே வன்மத்துக்குள்ளே இருந்தான். என் சொந்த ஜாதியை சேர்ந்த பொன்னார் இருந்தார், அதனால ஜாதிய வன்மங்கிற வார்த்தை வேண்டாம். எல்லாம் தமிழிசையை காலி பண்ணதுக்கு நோட்டா கீழே கொண்டு போனீங்களா இல்லையா? அப்போ தானே சீமான் எழும்பினார். அதே மாதிரி விக்கிரவாண்டியில் பாமகவை நம்பி வன்னியர்களை நம்பி சந்தோஷப்பட்டுடுங்க கல்யாணராமன்ஜி. வன்னியர்களை நம்பி என்டிஏ தனிச்சு நின்று 50 பூத்தில் ஸ்டாலினை மீறி லீடு காட்டின அந்த என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காததிலே சீமான் கிட்ட அடிபட்டுட்டு, பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு ஸ்டாலினை சீமான் ஏற்று நின்னதிலே சீமான் லீடர் ஆயிட்டாரு. எங்க நான் தரவுகளோட சொல்றேங்க, நான் தரவுகளோட நடந்த விஷயத்தை வச்சு சொல்றேன். நீங்க விக்கிரவாண்டியில நின்னவங்க ஈரோடு கிழக்குல நின்று இருக்கணும். இல்ல, ஆனா நீங்க வந்து இவ்வளவு தூரம் சொல்றீங்க, எங்க அவர் வந்து அலையன்ஸுக்குலாம் பேசுறது உண்மைதான், ஏன்னா அவர் வந்து ஜம்ப் ஆகிட்டு இருக்கிறாருன்றீங்க. ஆனா பாண்டிய அவருடைய இந்த 7% அவர் கருத்து கணிப்பில் கொடுத்தது 7% ரொம்ப ஜாஸ்திங்க, அப்படிலாம் வரவே வாய்ப்பு இல்லைங்கன்னு தாவேக்கா தொண்டர்கள் குமுறுறாங்க. இதெல்லாம் பொய், 7 வர வாய்ப்பு இல்லை, அவர் எங்கேயோ டவுன் ஆகிட்டாரு, எங்கேயோ தளபதி வந்ததுலேருந்து வீழ்ச்சி பாதையில் சீமான் சிக்கி கொண்டார் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர் தொடர்ச்சியாக களங்களில் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, மாற்றத்துக்கான மக்களின் மாறணும்னு கூட்ட போறாருன்றது சொல்றாரு. இல்லை, அவங்க சொல்றது அவங்க உரிமை, அது அவங்களோட எதிர்பார்ப்பு. கோளை நாய் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்லும்போது கமல்ஹாசன் மாதிரி பார்ட் டைம் பொலிட்டிஷியன் தான் விஜய்ங்கிறத விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்கிலையும் சீமான் நிரூபிச்சது உண்மை. இதை மனச்சாட்சி உள்ள தாவேக்காரன் மறுக்க முடியாது. நீ கோளை நாயா களத்தை விட்டு ஓடிட்ட. சீமான் களத்துக்குள்ள வீரனா நின்னான், ஸ்டாலினை எதிர்த்து எந்த களத்திலையும் நின்னாப்புல சீமான். அப்போ இது உண்மை, நீ கிளைம் பண்றது கிளைம் பண்ணு, அது உன்னோட கிளைம், இது ஃபேக்ட். நீ கமல்ஹாசன் 2.0 வாட்டு நாங்குநேரிலையும் விக்கிரவாண்டியிலையும் வெள்ளூர்லையும் நிற்காத கமல்ஹாசன் மாதிரி பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு விஜய் களத்துக்கு வராமல் ஓடிட்டார். களத்துக்குள்ள வந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல நீ சிக்கியிருக்கலாம், களத்துக்குள்ள வந்தா சீமானோட கீழே போயிருக்கலாம். அப்ப களத்துக்குள்ள வராத கோழை தானே நீ? இல்ல, அந்த கோழையை மன்னிக்கணும், செங்கோட்டையன் ஐயா போயிருக்கிறாங்க, ஜேசிடி பிரபாகரன் போயிருக்கிறாங்க, அண்ணன் நாஜி சம்பத் போயிருக்கிறாங்க. கோழைகளை நம்பியா? இது கோழைத்தனங்கிறேன், அவரை கோழைன்னு சொல்லல. இல்ல புரியுது, அந்த கோழைத்தனத்தை வைத்துக் ஒரு தலைவரை நம்பியா எத்தனை பேர் போனோம்? விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் நிற்காதது கமல்ஹாசன் 2.0 பார்ட் டைம் பொலிட்டிஷியன். நின்னா அடிபட்டா 26 அடிபட்டு பேருங்கிறங்க வியாபார கணக்கு. நின்னா போலரைசேஷனில் பாமக கீழே போனால் 26 அடிபட்டு போகணுங்க, நீ ஓடிட்ட நீ களத்தை விட்டு. இப்போ மீண்டும் போலரைசேஷன் வருது. அங்கே எப்படி நிற்ப? 70 தொகுதிக்குள்ள தாவேக்கா எப்படி நின்றுரும்? 1 year versus பரையர் போலரைசேஷன், 1 year versus நான் 1 year போலரைசேஷன். ஏங்க திராவிட இயக்கம் 57 களத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடியே காமராஜ் 2 1 year தான் டிக்கெட் கொடுத்தாரு. அன்னைக்கு உருவானது 1 year ஓட்டு அந்நியருக்கு இல்லை, அந்நியர் ஓட்டு 1 year இல்லைன்னு வட தமிழகத்தில் காமராஜ், முதலியார், ரெட்டியார், நாயுடு, உடையார், பிள்ளை, செங்குந்தர், பிராமணர், முஸ்லீம், கிராமணி, மீனவர் பிளஸ் கல்லர் பிளஸ் ஷெட்யூல் காஸ்ட் பேக்கிங் கம்யூனிட்டி, ஆல் இண்டியா லெவலில் மைனாரிட்டி செக்குலரிசம், காங்கிரஸ் ஸ்ட்ராட்டஜி 2 சீட்டு தானங்க கொடுத்தாரு. 1 year ஓட்டு அந்நியருக்கு இல்லை, அந்நியர் ஓட்டு 1 year இல்லைன்னு வட தமிழகத்தில் அண்ணா அரசியல் களத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடியே எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு விஷயம். ஓகே, அதில் விக்கிரவாண்டியில் அது வருது. போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன், நான் சீமான்கிட்டே சொன்னேன்.
20 விழுக்காடு ஓட்டு விஜய்க்கு இருக்கு, ஆன்லைன் மெம்பர் 50,000 இருக்கு, பேசி விட்டுருங்கன்னு ஜான் ஆரோக்கியசாமி காலையிலேருந்து சாயங்காலம் வரை சீமாட்டை கெஞ்சினார். நான் தான் சொன்னேன், அவன் ஜான் சொல்லுவான், அது ஒன்றும் இல்லை, போலரைசேஷன் தான் வரும். போலரைசேஷன் தானே வந்து 55 விழுக்காடு திமுக எடுக்குன்னேன், 63 எடுத்தாங்க. 25 விழுக்காடு பாமக எடுக்குன்னேன், ஐயா ப்ளஸ் அன்புமணி 29 எடுத்தாங்க. சீமான் அப்போ தான் உணர்ந்தார் பலம் நிரூபிக்காதுன்னு ஓட்டு கிடையாதுன்னு. அப்புறம் தான் அஜித்னா பைக்கு சீமாஞ்சனா மைக்குன்னு சொல்லி இது சீமான் தொண்டர்கள்லாம் பாட்டு ஈரோடு கிழக்குல பாட்டு பாடுறாங்க. நான் சொல்லதெல்லாம் நடந்த விஷயம். விஜய் ரசிகன் சொல்லலாம் கற்பனை, கட்டுக்கதை, ஏட்டு சொரக்கா. நான் சொன்னது நடந்தது. அப்ப அந்த போலரைசேஷன் மீண்டும் வரும் விக்ரவாண்டி. இல்ல அப்ப இவ்வளவு நடந்த பிறகும் கூட ட்ரை பண்ணிருக்கிறாங்களா? இதை முடிச்சிடுறேன். அந்த போலரைசேஷன் வரும். அப்ப விஜய் என்ன பண்ணுவார்? 70 தொகுதியில எங்க கேண்டிடேட் இருக்கிறான்? போலரைசேஷன் கடையில எங்க இருப்பார் அவரு? நீ வந்து போலரைசேஷன் உடைச்சிருக்கணும். கரூர்ல கூட்டத்து பெரிய கல்ட்டுன்னு கூட்டம் காட்ட மாதிரி விக்ரவாண்டியில் போலரைசேஷன் உடைச்சிருக்கோம். நான் களத்துல இருந்து சொல்றாங்க, ரங்கராஜ் பாண்டே இவெல்லாம் ஏசி ரூம்ல இருந்து கட்டுக்கதையை சொல்றாங்க. தம்பி இதை நீ பைட்டா இதை நீ ஷார்ட்ஸா போடுப்பா, நான் களத்துல இருந்து பேசுறேங்க. ரங்கராஜ் பாண்டே எல்லாம் கட்டுக்கதையா பண்றாங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை திரட்டி இந்துக்களுக்கான இந்துக்களின் காவலர் ப்ரொடெக்டர் ஆஃப் இந்துஸ்ங்க 13 வரை திரட்ட முடியாத ஆளுங்க யாருங்க? இந்துஸோட ப்ரொடெக்டர்ஸ் என்னங்க? அவங்க வந்து ஏசி ரூம்ல இருந்துகிட்டு நெகட்டிவ் இதுல பொய்யும் புரட்டுமா பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றது களத்துல இருக்கக்கூடிய உண்மைகள், நடந்த விஷயங்கள். நீ இது கூட நான் சொல்றேன், நீ பொய்யும் புரட்டா கூட ஃபீச்சரா சொல்லிக்கோ, நடந்த விஷயத்தை மறைக்காத. அதுல அறிவு நாணயமற்ற செயல்படாதுன்னு தான் ரங்கராஜ் பாண்டேக்கு சொல்றேன். இப்போ தொடர்ச்சியாக இந்த கூட்டணி தொடர்பான விவகாரங்களை நிராகரிப்பதன் மூலமாக சீமானுக்கு வந்து ஒரு அவநம்பிக்கையின் வெளிப்பாடாக பார்க்கணுமா, இல்லை தன்னம்பிக்கையின் வெளிப்பாடாக பார்க்கணும்? தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு தெளிவாக 18% என்டிஏ ஓட்டுகள் எடப்பாடி தலைமைக்கு விழாது. 2 ஜாதி தலைமையில் சமூக நீதி சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு செங்குந்தர் ஓட்டு, பறையர் ஓட்டு, முத்திரையர் ஓட்டு, யாதவர் ஓட்டு, உடையார் ஓட்டு, நாடார் ஓட்டு, பல சமூகங்கள் வாக்குகள் வந்து விழாது. இல்லை இன்னைக்கு காலையில் நீங்கள் ஐயா ஓபிஎஸோட ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்க, ப்ரெஸ் மீட்டை கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அவரே சொல்கிறாங்க, அண்ணன் டிடிவி அவர்களுக்கு தெரியும், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்று போயிருக்கிறாங்க, அவருக்கு தெரியும் நான் எங்கே இருக்கணும்னு தெரியும், நான் கோரிக்கை சொல்லியிருக்கிறேன், திமுக தாவேக்காகலாம் போகிற செய்தியெல்லாம் பொய் செய்தியெல்லாம் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஓபிஎஸ் அவர்களே கிட்டத்தட்ட என்டிஏக்குள்ள அலைனாக தயாராகிட்டாருன்ற ஒரு மோட் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒருங்கிணைந்து அண்ணா திமுக பிளஸ் என்டிஏ வந்துருச்சுனாலே, பாமக வந்துருச்சுனாலே இந்த அலைன்ஸ் ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் தானே. நீங்கள் அதை ஒத்துக்க மறுக்கிறீங்க. அதிகாரத்தை கொடுங்க ஓபிஎஸ்க்கு. அவர் அதிகாரத்துல இருந்து இழந்ததுனால தானே 13 விழுக்காடு ஓட்டை இழந்தீங்க. அவர் 1 விழுக்காடு கூட தான் கீழே தான் எடுத்திருக்கிறாரு. நீங்க 13 எப்படி விழுந்தீங்க? 33 இருந்தவங்க எப்படி 20 வந்துட்டீங்க? உங்களுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. ஏன் நீங்க புதுச்சேரியில் சீமானு கீழே போனீங்க? கூட்டணி இருந்தோம், தேமுதிக புதிய தமிழகம் முபாரக் இருந்தோம். ஏன் நீங்க கன்னியாகுமரியில் உங்களுக்கு தேமுதிக முபாரக் புதிய தமிழகம் இருந்தோம், சீமானு கீழே போனீங்க? இதற்கு பதில் ரங்கராஜ் பாண்டே, ஜேவிசி ஸ்ரீராம் சொல்லாதனால தானே அறிவு நாணயம் மற்றவர்கள் அவங்களை அடிக்கிறேன். இல்ல புரியுது. அலையன்ஸ் வில் பி தி பிக்கஸ்ட் அலையன்ஸா? ஓபிஎஸ் இப்ப டம்மிங்க. ரெட்டை தலைமையில கையெழுத்து போட அதிகாரம் உள்ள ஓபிஎஸ் வேற, சிஎம் கமாண்ட் பண்ண டிடிவி வேற. எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டுங்கிறது இன்னைக்கு உள்ள அதை சேர்க்க முடியாது. நீங்க அந்த அதிகாரம் உள்ள ஓபிஎஸ் 50-50, ஒரு இலையில ஓபிஎஸ் ஒரு இலையில இபிஎஸ்ன்னா அது பலம். அதை தூக்கி விட்டுக்கிட்டு 10-11 ஒரு 3 சீட்டு 2 சீட்டுன்னு கூட்டா அந்த முக்குலத்தோர் கம்யூனிட்டி பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி சீமான சப்போர்ட் பண்ணுவானா? இவங்களோட டம்மி பீஸா போனா இவங்களுக்கு ஆதரவு அனுப்பானா? ஓ, இந்த இடத்துல சீமான் ஸ்கோர் பண்றாருன்றீங்க? கண்டிப்பா முக்குலத்தோர் ஓட்டுல சீமான் ஸ்கோர் பண்றாரு. நீங்க இரட்டை தலைமை, இரட்டையில ஒரு இலை இபிஎஸ் ஒரு இலை ஓபிஎஸ் அதிகாரத்தோட போனா அது நியாயம். 3 சீட்டு வாங்கிட்டு இரட்டையில போறதுல என்ன இருக்குது? உருவத்தை இழந்துட்டீங்களே. 13 விழுக்காடை காலி பண்ண நீங்க 3 சீட்டுக்கு போனீங்கன்னா என்ன முடிவு எடுக்கிறாரு ஓபிஎஸ்ங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.